இங்கே கௌதம் வீடும் கௌதமோட அம்மா டிஏஜியும் சண்முகத்தோட அப்பாவும் வந்துட்டு தட்டை மாற்றுறதுக்கு வராங்க. கரெக்டாக பாக்கியம், முத்துப்பாண்டி, அதுக்கப்புறம் இசைக்கு 3 பேர் வந்து அந்த தட்டை தட்டி விட்டுறாங்க. எதுக்காக அத்தா இப்படி தட்டி விட்டம்மா, என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பரணியுமே கத்துறாங்க. போது நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு, என் பையன் எங்கள் புத்துக்கள் மாதிரி இருக்கும்போது நீ யார் கூட வந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறீங்க, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. என் பையன் கூட தான் வீரா கல்யாணம் நடக்கும். வீரா கல்யாணம் நடந்தால் கழுத்தில் தாலி நேர்னா அது என் பையன் சிவபாலன் தான் வந்துட்டு கட்டுவான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அத்தை இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்க, நீ தேவையில்லாத இது பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக போயிடு, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, யாராச்சும் ஏதாச்சும் வந்து சொன்னீங்களா, வீட்டில் எல்லாருக்கும் அவங்க கூப்பிட்டு சொல்லிகிட்ருப்பாங்க. நான் வந்துட்டு உங்கள் வீட்டு பெரிய தலைக்கட்டான இவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை, இதை பார், தயவு செஞ்சு ஒழுங்காக போயிட்டு 4 பேர் எதுக்கு கை வாங்கக்கூடாதுன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி சொல்ல, இதை பார், உமக்கும் இதுக்கும் இது எந்த சம்மந்தமும் கிடையாது, இது என் பிறந்த வீட்டோட உரிமை, நான் பேசிக்கிறேன், நீ ஏதாவது பேசினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி பாக்கியே சொல்லிடுறாங்க. ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு அவங்க அண்ணனும் ஒரு பக்கம் கேட்டிருக்கேன். பாருங்கள், இது நடக்கவே கூடாது, வீராவுக்கு கல்யாணம் நடந்தால் என் பையன் கூட தான் நடக்கும்னு சொன்னாங்க. உனக்கு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது, நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனீங்கன்னு தானே நான் அவங்ககிட்ட கேட்டேன். உன் பையனுக்கு இதில் விருப்பம் இல்லாத பட்சத்தில் நான் என்ன பண்ண சொல்கிறேன், என்ன இந்த பையன் கூட வந்துட்டு விருப்பம் இருக்குது, அதே மாதிரி இந்த பையனுக்கும் என் தங்கச்சியை பிடிச்சிருக்கு, அப்படி இருக்க பட்சத்தில் நான் இதை தானே பண்ணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாதுன்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறமா இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லி, இல்லைனா நான் கோயிலும் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு பரணிக்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டுருக்காரு சண்முகம். அப்புறமா முத்துப்பாண்டியும் வந்து அவங்க அம்மா இது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன நினச்சாலும் சரி, நீ என்ன வேணால் பண்ணு, கல்யாணமே கூட ஏற்பாடு பண்ணு, ஆனால் இந்த கல்யாணம் நடக்க விடாமல் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க கோவமாக. அதுக்கப்புறம் சண்முகம் வந்து சவுந்தரபாண்டி வந்துட்டு இந்த நிச்சயதார்த்தம் எப்படியாவது நடக்கணும், வேறு தட்டிட்டுவாங்க, மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமே சரின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அவங்க அப்பா இல்லை வேண்டாம், இது அபசகுணம் மாதிரி நடந்துச்சு, கோயிலை வச்சு தட்டிடுச்சு தட்டு, அதனால் வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. சரின்னு வேறு வழி இல்லாமல் விட்டுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சண்முகம் வந்துட்டு, நீ உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி பண்ணிட்ட, வேணும்னே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டேன், என்ன அபசகுணத்தை கண்டுட்ட அப்படி இப்படின்னு கோவமாக திட்டிகிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். இங்கே பரணியுமே திட்டார், நான் என்னடா பண்ண அம்மா பண்ணதுக்குன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அது எதுக்கு அப்படி வந்து இது பண்ணிட்டு போகுது, என்ன நடந்தாலும் சரி, என் தங்கச்சிக்கு வந்துட்டு நான் அந்த வீட்டுக்கு அனுப்பவே மாட்டேன், நான் கண்டிப்பாக கௌதமோடு தான் கல்யாணம் பண்ணி இவர் ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் பரணி, அதுக்கப்புறமா ரத்னா, வீரா, அவங்க அப்பா, இவங்க 4 பேருமே வந்துட்டு அங்கே வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க அத்தை வீட்டுக்கு. அங்கே சிவபாலனுக்கு டீ கொடுத்துட்டு, என்னடா என்னமோ படிச்சுட்ருக்கேன்னு அவங்க அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்தவுடனே இவங்க மூஞ்சி திருப்பி வச்சுருக்காங்க. ஏமா வான்னு கூட கூப்பிட மாட்டியா, நான் எதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன விஷயன்ற மாதிரி சிவபாலன், அப்புறம் சவுந்தரபாண்டி எல்லாருமே வந்துடுறாங்க. முத்துப்பாண்டியுமே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாரத்தை அவங்க, நீ கோயிலேருந்து அழுதுட்டு வந்து பார்த்து எனக்கு கஷ்டமாயிடுச்சு, பொண்ணுங்க வாழ வேண்டிய பொண்ணுங்க, நீ இது பண்ணி திருநீர் வச்சு விடு, பாவம் வாழ வேண்டியதுங்க, நீ இப்படி அழுதுட்டு கஷ்டப்பட்டு இருந்தால் எப்படி அதுங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், தயவு செஞ்சு சொல்கிறது கேளு, உன் பிள்ளைக்கும் விருப்பம் இல்லாத இடத்துல நான் என்ன பண்ண முடியும், திருநீர் வச்சு விடுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இசக்கியும் வந்துட்டு அதை புரிஞ்சிக்கிட்டு போய் திருநீர் எடுத்துனாங்க. அத்தை வச்சு விடத்த, நான் சொல்கிறேன்ல, உன் வீம்பலை விட்டுறத்த, என்னத்தை பண்ணுறது, நானே சொல்கிறேன், நம்ம தான் இது பண்ணோம், வேணாம் விடத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சரி, நான் இவங்ககிட்ட கோச்சு நான் என்னடி பண்ண போகிறேன், சரி நான் திருநீர் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. திருநீர் கையில் எடுத்துக்கிறாங்க. கரெக்டாக வீரா வந்துட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணாத்தேன்னு காலில் விழுந்துட்டு எந்திரிக்கிறாங்க. அப்படி திருநீர் வைக்க வரும்போது அப்படியே வந்துட்டு அவங்களுக்கு ஷாக் அடித்த மாதிரி அவங்க மதனி வந்து போகிறாங்க, சூடாமணி. அப்புறம் அப்படியே கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு ஆன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிக்கிட்டு அப்படியே தட்டை வந்துட்டு கீழே போட்டுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க அப்படியே பதட்டமாகி ஒரு மாதிரி எறிகிறாங்க. ஏய், என்னடி பண்ணிகிட்ருக்க, ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொன்னால் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இப்போ என்ன இந்த திருநீர் வைக்கிறது தானே இவ்வளோ இது, இருன்னு சொல்லிட்டு அப்புறமா அவங்க கையை பிடிச்சி சவுந்தரபாண்டியை திருநீர் எடுத்து வீராக்கு வச்சு விட்றாங்க. அப்பா நீ வர சொன்ன, வந்துட்டேன், அத்தை இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து எப்படி போவேன், பஸ்ஸு கூட இருக்காதேடி அப்படின்னு பரணி கேட்க, இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்கும், பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் கொண்டு போய் விட்டு வந்துடுறா சிவபாலா, வீராவை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீராவை கூப்பிட்டுக்கிட்டு சிவபாலன்னு ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க. என்னாச்சுமா, ஏமா இப்படி பண்ண, இல்லடி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அது பண்ணிகிட்ருக்காங்க. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.